ஸோ யா ஒரு நிமிஷம் சம்பளம் வந்து மதன் கௌரி நானே இப்பெல்லாம் யோசிச்சிருக்கேன். இல்ல எனக்கு தெரியும். உண்மையாவா? சத்தியமா யாருங்க ஒரு நிமிஷம் சம்பளம் யோசிப்பாங்க? ஒரு நாள் சி அகைன் நான் வந்து நான் அதை சொல்றேன் தப்பா Yeah, எடுத்துக்கிறேன். yeah, okay. பட் என்ன விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. கோல்டு அப்ப வந்து நான் ஸ்டார்டிங் அந்த கம்மியா பண்ணேன். அப்படியா? ஆமா. ஏன்னா வந்து கோல்டுல கோல்டு யூஸ் பண்ணி டிமாண்ட் ஓகே ஓகே. ஆனா கோல்டு ஆஃபர் கோல்டு கேஸ் அதான் ஆப்வியஸா இருக்கு. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அண்ணன் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன மதன்குரி அண்ணாச்சிக்கு இன்கம் வேணும்னு தெரியணும், அவ்வளோதானே. நம்ம மதன்குரி அண்ணாச்சிக்கு கடைசி 30 நாள் போட்ட வீடியோஸ்க்கு மட்டும் எவ்வளோ வியூஸ் போயிருச்சு, ஒரு 1,81,17,000 வியூஸ் போயிருக்கு. சரிங்களா? இதுக்கு 1000 வியூக்கு 34 கால்குலேட் பண்ண எவ்வளோ வருதுன்னா ஒரு 6,70,000 கிட்ட அப்ராக்சிமேட்டாக வீடியோக்கு மட்டும் வந்திருக்கணும். ஷார்ட்ஸ்க்கு வருமா? அவர் கடைசி 30 ஆகி போச்சு. ஷார்ட்ஸ் எங்கே போச்சு? இதாக இருக்குது. ஸோ ஷார்ட்ஸுக்கு கடைசி 30 நாள் போட்ட வீடியோஸ்க்கு எவ்வளோ இன்கம் இருக்குன்னா ஒரு 10,000 கிட்ட அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கும். 2 இன்ச் ப்ளஸ் பண்ண எவ்வளோ அதிகமாக வருது, ஒரு 6,80,000 கிட்ட யூடியூப்லேருந்து மட்டும் நம்ம மதன்குரி அண்ணாச்சிக்கு அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கணும். அவ்வளோதான்.